எல்லாருக்கும் வணக்கம். கதை பொம்மா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை 20 நிமிஷமாக ஒரு பாட்டாக நம்ம படிச்சிட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏனெனில் மக்களை ஏமாற்றி உங்கள் வழிக்கு கொண்டு வருவதற்கோ உங்களுடைய நோக்கங்களை அவர்கள் மீது கட்டாயமாக புகுத்துவதற்கோ உங்களுக்கு விருப்பமான விளைவுகளை பெற துடிப்பதற்கோ அங்கு அவசியம் இல்லாமல் போய்விடுகிறது. உங்களால் திறந்த மனத்துடன் இருக்க முடியும். சூழ்நிலையின் அடிப்படையில் உள்ள ஆழமான பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்கு உங்களால் உண்மையிலேயே முயற்சிக்க முடியும். எந்த பரிவர்த்தனையும் இல்லை என்பது ஒரு தேர்ந்தெடுப்பாக இருக்கும்போது எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி என்ற விளைவை மட்டும் நான் விரும்புகிறேன். நான் வெற்றி பெற விரும்பும் அதே சமயத்தில் நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் மட்டும் எனக்கு வேண்டியதை பெற்றுக்கொண்டு உங்களை பரிதவிப்பில் ஆழ்த்த நான் விரும்பவில்லை. ஏனெனில் காலப்போக்கில் அது மேலெழுந்து வந்து ஒரு விலகலை உருவாக்கும். மறுபுறம் நீங்கள் உங்களுக்கு விருப்பமானதை பெற்று என்னை தோல்வியுற செய்வது உங்களை நல்ல விதமாக உணர செய்யாது என்று நான் நினைக்கிறேன். எனவே எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி என்பதை நோக்கி நாம் செயல்படுவோம். அதை உண்மையிலேயே முயற்சித்து பார்ப்போம். அதை நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் நாம் எந்த பரிவர்த்தனையும் செய்து கொள்ள வேண்டியதில்லை என்ற உடன்பாட்டிற்கு நாம் வரலாம். நம் இருவருக்கும் பொருந்தாத ஒரு தீர்மானத்தை செயல்படுத்தி அதை சகித்து கொண்டு வாழுவதை விட எந்த ஒப்பந்தமும் செய்து கொள்ளாமல் இருப்பது சாலச் சிறந்தது. ஏனெனில் இன்னொரு சமயம் நாம் மீண்டும் சந்தித்து கொள்ளக்கூடும் என்று நேர்மையாக உங்களால் கூற முடியும். கணினி மென்பொருள் தயாரிப்பு நிறுவனம் ஒன்றின் தலைவர் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி இல்லை என்றால் எந்த பரிவர்த்தனையும் இல்லை என்ற கோட்பாட்டை கற்றுக்கொண்ட சிறிது காலத்திற்கு பிறகு என்னிடம் ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். நாங்கள் ஒரு புதிய மென்பொருளை உருவாக்கி 5 வருட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அதை ஒரு குறிப்பிட்ட வங்கிக்கு விற்றோம். வங்கி தலைவர் இந்த மென்பொருள் குறித்து அதிக உற்சாகமாக இருந்தார். ஆனால் அந்த வங்கியின் ஊழியர்கள் அந்த தீர்மானத்தை உண்மையிலேயே ஆதரிக்கவில்லை. ஒரு மாதத்திற்கு பிறகு அத்தலைவர் இடமாற்றம் செய்யப்பட்டார். வங்கியின் புதிய தலைவர் என்னிடம் வந்து, இந்த மென்பொருளை பயன்படுத்துவது எனக்கு அசௌகரியமாக இருக்கிறது. நான் பெரும் பிரச்சனையில் இருக்கிறேன். என்னுடைய ஊழியர்கள் இதை பயன்படுத்துவதற்கு மிகவும் சிரமப்படுகின்றனர். இந்த நேரத்தில் அவர்களை கட்டாயப்படுத்துவது எனக்கு இயலாத காரியம் என்று கூறினார். என்னுடைய சொந்த நிறுவனம் பெரும் பொருளாதார பிரச்சனையில் இருந்தது. எங்களுடைய ஒப்பந்தத்தை சட்ட ரீதியாக என்னால் வலியுறுத்த முடியும் என்பதை நான் அறிந்திருந்தேன். ஆனால் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி கோட்பாட்டின் மதிப்பை நான் உறுதியாக உணர்ந்திருந்தேன். எனவே நான் அவரிடம், நமக்கிடையே ஒரு ஒப்பந்தம் உள்ளது. உங்கள் வங்கி எங்களுடைய பொருட்களையும் சேவைகளையும் வாங்கியுள்ளது. ஆனால் அவை உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை என்பது எங்களுக்கு புரிகிறது. எனவே நம்முடைய ஒப்பந்தத்தையும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த முன்பணத்தையும் நாங்கள் உங்களிடம் திருப்பி கொடுக்க விரும்புகிறோம். எதிர்காலத்தில் ஏதேனும் ஒரு மென்பொருள் தீர்வு உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களை வந்து பாருங்கள் என்று கூறினேன். $84,000 மதிப்பு வாய்ந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு அங்கிருந்து நான் வெளியேறினேன். இது கிட்டத்தட்ட ஒரு பொருளாதார தற்கொலை தான். ஆனால் இந்த கொள்கை உண்மையானதாக இருந்தால் காலப்போக்கில் அது என்னிடம் திரும்பி வந்து எனக்கு பெரும் பலனை கொடுக்கும் என்று நான் நம்பினேன். 3 மாதங்களுக்கு பிறகு அந்த வங்கியின் புதிய தலைவர் என்னை அழைத்தார். என்னுடைய டேட்டா ப்ராசஸிங் முறையில் நான் மாறுதல்களை செய்ய விரும்புகிறேன். நான் உங்களுடன் பரிவர்த்தனை செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று கூறி $2,40,000 மதிப்பு வாய்ந்த ஒரு ஒப்பந்தத்தில் அவர் கையெழுத்திட்டார். ஒரு சகசார்பு யதார்த்தத்தில் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி அணுகுமுறைக்கு குறைவான எதுவும் நீண்டகால உறவில் எவ்விதமான நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தாது. தாக்கத்தின் விலையை நாம் கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். ஓர் உண்மையான எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி தீர்வை உங்களால் அடைய முடியாவிட்டால் எந்த பரிவர்த்தனையும் செய்து கொள்ளாமல் இருப்பதுதான் சிறந்த தீர்வாக இருக்கும். எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி இல்லை என்றால் எந்த பரிவர்த்தனையும் இல்லை என்ற அணுகுமுறை குடும்ப உறவில் அளப்பரிய உணர்ச்சி ரீதியான சுதந்திரத்தை கொடுக்கிறது. தொலைக்காட்சியில் ஒரு குறிப்பிட்ட திரைப்படத்தை பார்ப்பதற்கு அனைவராலும் ஒப்புக்கொள்ள முடியவில்லை என்றால் அவர்கள் அனைவருமே வேறு ஏதேனும் செய்து தங்கள் நேரத்தை இனிமையாக கழிக்கலாம். சிலருக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்துகின்ற ஒன்றை செய்வதற்கு பதிலாக வேறு ஏதேனும் செய்வது குடும்ப உறவில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். என்னுடைய தோழி ஒருவரின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமாக சேர்ந்து பாடுவதில் பல வருடங்களாக ஈடுபட்டிருந்தனர். அவருடைய குழந்தைகள் சிறுவர்களாக இருந்தபோது அவர் தான் இசையை ஏற்பாடு செய்து உடைகளை வடிவமைத்து பியானோ வாசித்து இசை நிகழ்ச்சிகளை இயக்கி நடத்தி வந்தார். அவருடைய குழந்தைகள் வளர்ந்த பிறகு இசையில் அவர்களுக்கு இருந்த ரசனை மாறத் தொடங்கியது. தாங்கள் அணியவிருந்த ஆடைகளையும் தாங்கள் பாடவிருந்த பாடல்களையும் தேர்ந்தெடுப்பதில் அவர்களும் பங்கு கொள்ள விரும்பினர்.
என் தோழியின் இயக்கத்திற்கு அவர்கள் சரியான ஒத்துழைப்பை கொடுக்கவில்லை. இசை நிகழ்ச்சிகளை நடத்துவதில் அவருக்கு பல வருட அனுபவங்கள் இருந்ததாலும் நிகழ்ச்சி நடக்கவிருந்த முதியோர் இல்லத்தில் இருந்த வயதானவர்களின் தேவைகளை அவர் நன்றாக அறிந்திருந்ததாலும் தன்னுடைய குழந்தைகள் பரிந்துரைத்த பல யோசனைகள் அந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமற்றவையாக இருந்ததாக அவர் எண்ணினார். அதே நேரத்தில் தன் குழந்தைகள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியத்தையும் தீர்மானங்களை மேற்கொள்வதில் அவர்களும் பங்கு வைக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் அங்கீகரித்தார். எனவே எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி, இல்லை என்றால் எந்த பரிவர்த்தனையும் இல்லை என்ற அணுகுமுறையை அவர் தேர்ந்தெடுத்தார். எல்லோரும் நல்ல விதமாக உணரக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கத்தான் விரும்பியதாகவும் அப்படி நடைபெறாத பட்சத்தில் அனைவரும் தத்தம் திறமைகளை வெளிப்படுத்திக் கொள்வதற்கான வேறு வழிகளை கண்டறிய வேண்டியிருக்கும் என்றும் அவர் தன் குழந்தைகளிடம் கூறினார். அதன் விளைவாக எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி என்ற சூழ்நிலையை உருவாக்கும் நோக்கத்தில் அனைவரும் இணைந்து செயல்பட்டனர். தங்களுடைய உணர்வுகளும் கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றனவோ இல்லையோ எந்த விதமான மனக்கசப்பும் ஏற்படாது என்பதை அவர்கள் அறிந்திருந்ததால் அவர்கள் சுதந்திரமாக தங்களுடைய கருத்துக்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்தினர். எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி, இல்லை என்றால் எந்த பரிவர்த்தனையும் இல்லை என்ற அணுகுமுறை ஒரு வியாபார உறவின் துவக்கத்திலோ அல்லது ஒரு தொழிலின் துவக்கத்திலோ மிகவும் யதார்த்தமானதாக உள்ளது. ஆனால் ஒரு தொடர்ச்சியான வியாபார உறவில் எந்த பரிவர்த்தனையும் இல்லை அணுகுமுறை ஒரு பொருத்தமான தேர்ந்தெடுப்பாக இருக்க முடியாது. இது தீவிரமான பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும். குறிப்பாக குடும்ப வியாபாரங்களிலோ அல்லது நட்பின் அடிப்படையில் துவங்கப்பட்ட வியாபாரங்களிலோ இந்த அணுகுமுறை எல்லளவும் சரிப்பட்டு வராது. உறவை காப்பாற்ற வேண்டும் என்ற முயற்சியில் மக்கள் வருட கணக்கில் பல விஷயங்களை பொறுத்து கொள்ளுகின்றனர். எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி என்று அவர்கள் பேசினாலும் உண்மையில் எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி அல்லது எனக்கு தோல்வி உனக்கு வெற்றி என்பதுதான் அவர்களுடைய சிந்தனை போக்காக உள்ளது. இது தொழில்களுக்கும் அதில் ஈடுபட்டவர்களுக்கும் தீவிரமான பிரச்சனைகளை உருவாக்குகிறது. குறிப்பாக அவர்களுடைய போட்டியாளர்கள் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி அணுகுமுறையையும் கூட்டியக்க முயற்சியையும் கடைபிடித்து இயங்கும்போது பிரச்சனைகள் மிகவும் தீவிரமடைகின்றன. எந்த பரிவர்த்தனையும் இல்லை என்ற அணுகுமுறை இல்லாமல் அப்படிப்பட்ட பல வியாபாரங்கள் வெறுமன சீரழிந்து போகின்றன அல்லது தோற்று போகின்றன அல்லது அனுபவமுள்ள தகுதியுள்ள நிர்வாகிகளிடம் ஒப்படைக்கப்படுகின்றன. ஒரு குடும்ப தொழிலை உருவாக்கும் போதோ அல்லது நண்பர்களாக சேர்ந்து ஒரு தொழிலை உருவாக்கும் போதோ காலப்போக்கில் எந்த பரிவர்த்தனையும் இல்லை அணுகுமுறை கடைபிடிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறு உள்ளது என்பதை முன்கூட்டியே தெரிவித்து விடுவதும் உறவுகளை நிரந்தரமாக பாதிக்காதபடி வியாபாரம் தலைப்பதற்கு உதவும் வகையில் சில வகையான வாங்கல் விற்றல் ஒப்பந்தத்தை நிறுவுவதும் சிறந்த நடவடிக்கைகள் என்பது அனுபவங்கள் வாயிலாக தெரியவரும் உண்மைகளாகும். எந்த பரிவர்த்தனையும் இல்லை என்ற அணுகுமுறை பொருந்தாத சில உறவுகள் நிச்சயமாக இருக்கின்றன. என் குழந்தையோ அல்லது என் வாழ்க்கை துணைவரையோ கைவிட்டுவிட்டு எந்த பரிவர்த்தனையும் இல்லை என்ற அணுகுமுறையை நான் ஒருபோதும் தேர்ந்தெடுக்க மாட்டேன். ஆனால் பல விஷயங்களில் முழுமையான எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி மனப்போக்கு அல்லது எந்த பரிவர்த்தனையும் இல்லை மனப்போக்குடன் பேச்சுவார்த்தைக்குள் நுழைவது சாத்தியம்தான். அந்த மனப்போக்கு தரும் சுதந்திரம் நம்புதற்கரியது. எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி மனப்போக்கின் 5 பரிமாணங்கள். எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி என்ற சிந்தனை தான் மனித உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற தலைமைத்துவத்தின் தலையாய பழக்கமாகும். மனிதர்களுக்கே உரிய சுய விழிப்புணர்வு, கற்பனை, மனசாட்சி, மன உறுதி ஆகியவற்றை மற்றவர்களுடனான நம்முடைய உறவில் செயல்படுத்துவதை இது உள்ளடக்கியுள்ளது. பரஸ்பர கற்றல், பரஸ்பர தாக்கம், பரஸ்பர நன்மைகள் ஆகியவையும் இதில் அடங்கும். இந்த பரஸ்பர நன்மைகளை உருவாக்குவதற்கு அதிக துணிச்சலும் சிந்தனையும் தேவை. குறிப்பாக எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி மனப்பான்மை ஆழமாக ஊறி போயுள்ள மக்களுடன் நாம் பரிவர்த்தனையில் ஈடுபடும் போது அதனால்தான் இப்பழக்கம் மனித உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தலைமைத்துவ கொள்கைகளை உள்ளடக்கியுள்ளது. இந்த வகையான தலைமைத்துவம் திறமையாக செயல்படுவதற்கு முன் யோசனையுடன் கூடிய தன்முனைப்பு ஆகியவற்றுடன் கொள்கையை மையமாக கொண்ட தனி மனித தலைமைத்துவத்தில் இருந்து வரும் பாதுகாப்பு, வழிகாட்டுதல், அறிவு, சக்தி ஆகியவையும் தேவைப்படுகின்றன. எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி கோட்பாடு நம்முடைய அனைத்து கருத்து பரிமாற்றங்களிலும் நாம் வெற்றி பெறுவதற்கு அடிப்படையானது. வாழ்வின் 5 சகசார்பு பரிமாணங்களை அது அரவணைத்துக் கொள்ளுகிறது. அது குணநலன்களில் தொடங்கி உறவுகளை நோக்கி நகர்கிறது. உடன்படிக்கைகள் அதிலிருந்து பிறக்கின்றன. எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி அணுகுமுறையின் அடிப்படையில் அமைந்துள்ள கட்டமைப்புகளையும் முறைமைகளையும் கொண்டுள்ள ஒரு சூழலில் இது பேணி வளர்க்கப்படுகிறது. மேலும் இது செயல்முறையை உள்ளடக்கியது. எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி அணுகுமுறை அல்லது எனக்கு தோல்வி உனக்கு வெற்றி அணுகுமுறையை பின்பற்றி எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி விளைவுகளை நம்மால் பெற முடியாது.
இந்த 5 பரிமாணங்களும் எவ்வாறு ஒன்றோடு ஒன்று நமக்கு தொடர்பு கொண்டுள்ளன என்று கீழ்கண்ட வரைபடம் நமக்கு காட்டுகிறது. இப்போது இந்த 5 பரிமாணங்களையும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். குணநலன்கள். குணநலன்கள் தான் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி மனப்போக்கின் அடிப்படை. மற்ற அனைத்தும் இந்த அடிப்படையில் தான் உருவாகின்றன. எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி கண்ணோட்டத்திற்கு 3 குணநலன்கள் இன்றியமையாதவை. நாணயம். நாணயம் என்பது நம் மீது நாம் வைக்கும் மதிப்பு என்று நாம் ஏற்கனவே வரையறுத்துள்ளோம். 1வது 2வது மற்றும் 3வது பழக்கங்கள் நாணயத்தை உருவாக்கவும் அதை பராமரிக்கவும் நமக்கு உதவுகின்றன. நம்முடைய விழுமியங்களை அடையாளம் கண்டுகொண்டு அன்றாட அடிப்படையில் அந்த விழுமியங்களை சுற்றி முன் யோசனையுடன் நாம் திட்டமிட்டு செயல்படும் போது அர்த்தமுள்ள வாக்குறுதிகளை கொடுத்து அவற்றை காப்பாற்றுவதன் மூலம் சுய விழிப்புணர்வையும் மன உறுதியையும் நாம் வளர்த்து கொள்கிறோம். வெற்றி என்பது உண்மையிலேயே எதை உள்ளடக்கியது என்பதையும் எது நம்முடைய உள்ளார்ந்த விழுமியங்களுடன் இணக்கமாக உள்ளது என்பதையும் நாம் ஆழமாக அறிந்திருக்காவிட்டால் நம்முடைய வாழ்வில் நம்மால் வெற்றியை நோக்கி நடைபோட முடியாது. நாம் பிறருக்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகளையும் நமக்கு நாமே அளித்து கொள்கின்ற வாக்குறுதிகளையும் நம்மால் நிறைவேற்ற முடியாவிட்டால் அவை அர்த்தமற்றவையாக ஆகிவிடுகின்றன. நமக்கும் அது தெரியும், மற்றவர்களும் அதை அறிந்துள்ளனர். அவர்கள் நம்முடைய ஏமாற்றுத்தனத்தை உணர்ந்து கொண்டு தங்களை தற்காத்து கொள்வதில் ஈடுபடுவர். அங்கு நம்பிக்கையின் எந்த அடித்தளமும் இருக்காது. எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி என்பது ஒரு பலனற்ற மேலோட்டமான உத்தியாகிவிடும். நாணயம்தான் ஒரு அடித்தளத்தின் இன்றியமையாத அம்சமாகும். பக்குவம் என்பது துணிச்சலுக்கும் கரிசனத்துக்கும் இடையான சமநிலை ஆகும். பக்குவத்திற்கான இந்த வரையறையை நான் முதலில் 1955ஆம் ஆண்டில் ஒரு அற்புதமான பேராசிரியரிடமிருந்து கற்றேன். அவருடைய பெயர் ராண்ட் சக்சேனியன். ஹார்வர்ட் வணிக பள்ளியில் அவரிடம் நான் பயின்றேன். உணர்ச்சி ரீதியான பக்குவத்திற்கான மிகவும் எளிமையான அருமையான நடைமுறைக்கு உகந்த ஆழமான வரையறையை அவர் கற்றுக் கொடுத்தார். பக்குவம் என்பது மற்றவர்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் சமநிலையில் கருத்தில் கொண்டு தன்னுடைய சொந்த உணர்வுகளையும் உறுதியான நம்பிக்கைகளையும் வெளிப்படுத்துவதற்கு ஒருவர் கொண்டுள்ள திறன் என்று அவர் கூறினார். ஒருவரை பணி நியமனம் செய்வதற்கு, ஒருவருக்கு பதவி உயர்வு அளிப்பதற்கு, பயிற்சி அளிப்பதற்கு பயன்படுத்துகின்ற பல உளவியல் பரிசோதனைகளை நீங்கள் ஆய்வு செய்தால் இந்த வகையான பக்குவத்தை மதிப்பிடுவதற்காகவே அவை வடிவமைக்கப்பட்டுள்ளதை நீங்கள் காணுவீர்கள். மனித உறவுகள், நிர்வாகம் மற்றும் தலைமைத்துவ கோட்பாட்டில் துணிச்சல், கரிசனம் ஆகிய பண்பு நலன்களுக்கான மதிப்பு ஆழமாக பதிந்துள்ளது. உற்பத்தி திறன் சமநிலையை முழுவதுமாக உள்ளடக்கியது அது. துணிச்சலின் கவனம் பொன்முட்டையில் இருந்தாலும் கரிசனத்தின் கவனம் அதில் சம்பந்தப்பட்டுள்ளவர்களின் நீண்டகால நலன் மீது உள்ளது. இவர்கள் அனைவரின் வாழ்க்கை தரத்தையும் அதிகரிப்பதுதான் ஒரு தலைவரின் அடிப்படை வேலையாகும். பலர் இருமை இயல்பின் அடிப்படையில் சிந்திக்கின்றனர். நீங்கள் இனிமையானவராக இருந்தால் நீங்கள் உறுதியானவர் அல்ல என்று அவர்கள் நினைக்கின்றனர். ஆனால் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி மனப்போக்கு இனிமையானதாகவும் உறுதியானதாகவும் உள்ளது. எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி மனப்போக்கை விட இது 2 மடங்கு உறுதியானதாக இருக்கிறது. எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி அணுகுமுறையை பின்பற்றுவதற்கு நீங்கள் இனிமையானவராக இருந்தால் மட்டும் போதாது, துணிச்சல் மிக்கவராக இருக்கல் வேண்டும். நீங்கள் புரிதலுடன் இருந்தால் மட்டும் போதாது, உறுதியானவராக இருக்க வேண்டும். அடுத்தவர்கள் குறித்து கரிசனமாகவும் அவர்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுப்பவராகவும் இருந்தால் மட்டும் போதாது, நீங்கள் தைரியம் மிக்கவராகவும் இருக்க வேண்டும். உங்கள் துணிச்சலுக்கும் கரிசனத்திற்கும் இடையே சமநிலையை அடைவதுதான் உண்மையான பக்குவத்தின் ஜீவநாடியாகும். எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி அணுகுமுறைக்கான அடிப்படை அதுதான். நான் அதிக அளவு துணிச்சலுடனும் குறைந்த அளவு கரிசனத்துடன் இருந்தால் என் சிந்தனை எவ்வாறு அமைந்திருக்கும்? எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி என்றுதான் நான் சிந்திப்பேன். நான் வலிமையானவனாகவும் அகங்காரம் கொண்டவனாகவும் இருப்பேன். என்னுடைய நம்பிக்கைகளில் நான் உறுதியாக இருப்பேன். ஆனால் உங்களுடைய நம்பிக்கைகளை பற்றி அவ்வளவு அக்கறை கொண்டிருக்க மாட்டேன். என்னிடம் உள்ளார்ந்த பக்குவமும் உணர்ச்சி ரீதியான வலிமையும் இல்லாததை ஈடுகட்டுவதற்கு என்னுடைய பதவி, அதிகாரம், தகுதிகள், அனுபவம் ஆகியவற்றிலிருந்து நான் வலிமையை கடன் வாங்கக்கூடும். நான் அதிக அளவு கரிசனத்துடனும் குறைந்த அளவு துணிச்சலுடனும் இருந்தால் எனக்கு தோல்வி உனக்கு வெற்றி என்று நான் யோசிப்பேன். உங்களுடைய நம்பிக்கைகளையும் விருப்பங்களையும் அதிகமாக கருத்தில் கொள்ளுவேன். ஆனால் என்னுடைய சொந்த நம்பிக்கைகளையும் விருப்பங்களையும் வெளிப்படுத்துவதற்கும் மெய்ப்படுத்துவதற்குமான துணிச்சல் என்னிடம் இருக்காது. எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி மனப்போக்கிற்கு
உயர்ந்த துணிச்சலும் கரிசனமும் மிகவும் இன்றியமையாதவை. இவற்றுக்கிடையான சமநிலைதான் உண்மையான பக்குவத்தின் அடையாள சின்னமாகும். அது என்னிடம் இருந்தால் என்னால் காது கொடுத்து கேட்க முடியும், கரிசனத்துடன் அடுத்தவரை புரிந்து கொள்ள முடியும், அதே நேரத்தில் துணிச்சலோடு மற்றவர்களிடம் நேருக்கு நேர் விவாதிக்கவும் என்னால் முடியும். அபரிமித மனப்போக்கு. எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி அணுகுமுறைக்கு இன்றியமையாத மூன்றாவது பண்பு நலன் அபரிமித மனப்போக்கு. எல்லோருக்கும் தேவையான அளவுக்கு இங்கு எல்லாமே அபரிமிதமாக உள்ளது என்ற கண்ணோட்டம் அது. பெரும்பாலான மக்களிடம் பற்றாக்குறை மனப்போக்கு ஆழமாக வேரூன்றியுள்ளது. வாழ்க்கையை பற்றாக்குறை நிறைந்ததாக அவர்கள் பார்க்கின்றனர். யாரேனும் ஒருவருக்கு ஒரு வளத்தின் பெரும்பகுதி கிடைத்துவிட்டால் மற்றவர்களுக்கு மிக குறைவாகவே அது கிடைக்கும் என்று அவர்கள் கருதுகின்றனர். பற்றாக்குறை மனப்பான்மை கொண்ட மக்கள் அங்கீகாரம், புகழ், அதிகாரம் அல்லது லாபத்தை உற்பத்தியில் தங்களுக்கு உதவிய மக்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு கூட மிகவும் சிரமப்படுகின்றனர். மற்றவர்களின் வெற்றியை கண்டு மகிழ்வது கூட அவர்களுக்கு கடினமாக உள்ளது. குறிப்பாக தங்கள் சொந்த குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நெருங்கிய நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுக்கு கிடைக்கும் வெற்றியை அவர்களால் அவ்வளவு எளிதில் ஜீரணிக்க முடிவதில்லை. வேறொருவர் ஒரு மகத்தான விஷயத்தை சாதித்தாலோ அல்லது ஒரு சிறப்பான அங்கீகாரத்தை பெற்றாலோ தங்களிடமிருந்து ஏதோ ஒன்று பறிக்கப்பட்டுள்ளதாக இவர்கள் நினைக்கின்றனர். மற்றவர்களின் வெற்றிக்கு அவர்களுடைய உதடுகள் தான் பாராட்டுக்களை வெளிப்படுத்துமே தவிர உள்ளூர் அவர்கள் குமரிக் கொண்டிருப்பர். தங்களை தாங்களே மற்றவர்களுடன் ஒப்பிட்டுக் கொள்வதிலிருந்து அவர்கள் தங்கள் மதிப்பை வரையறுப்பதால் வேறொருவருக்கு கிடைக்கும் வெற்றி ஒரு விதத்தில் தங்களுக்கு கிடைத்துள்ள தோல்வி என்பதாகவே அவர்கள் பார்க்கின்றனர். ஒரு வகுப்பில் ஒரே ஒரு மாணவனால் மட்டுமே முதலிடத்தை பெற முடியும். ஒரு விளையாட்டுப் போட்டியில் ஒருவரால் மட்டுமே வெற்றி வகை சூட முடியும். வெற்றி பெறுவது என்பது மற்றவரை தோற்கடிப்பது என்ற அர்த்தம். பற்றாக்குறை மனப்போக்கை கொண்ட மக்கள் மற்றவர்களுக்கு துரதிர்ஷ்டம் ஏற்பட வேண்டும் என்று ரகசியமாக விரும்புவர். அது கொடூரமான துரதிர்ஷ்டமாக இருக்க வேண்டியதில்லை, ஆனால் அவர்கள் வெற்றி பெறக்கூடாது, அவ்வளவுதான். இத்தகைய மக்கள் தங்களை எப்போதும் மற்றவர்களுடன் ஒப்பிட்டு கொண்டும் அவர்களை கடுமையாக போட்டியிட்டு கொண்டும் இருக்கின்றனர். இவர்கள் தங்கள் மதிப்பை அதிகரித்துக் கொள்வதற்காக பொருட்களை கைவசப்படுத்துவதிலும் தங்களை அடுத்தவர்களுடன் ஒப்பிடுவதிலும் தங்கள் ஆற்றலை செலவிடுகின்றனர். தங்கள் விருப்பப்படி மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகின்றனர். தங்களை கேள்வி கேட்காது தங்களை விட பலவீனமான, தங்களுக்கு ஆமம் போடுகின்ற மக்கள் தங்களை சுற்றி இருக்கும்படி அவர்கள் பார்த்து கொள்ளுகின்றனர். ஒருவருடைய பலம் அடுத்தவருடைய பலவீனத்தை இட்டு நிரப்பக்கூடிய விதத்தில் இயங்கும் ஒரு குழுவில் பற்றாக்குறை மனப்போக்கை கொண்ட மக்களால் உறுப்பினர்களாக இருக்க முடியாது. குழுவினரிடையே உள்ள வேறுபாடுகளை அடிபணிந்து செல்லுதல், விசுவாசமின்மை ஆகியவற்றின் அடையாளங்களாக இவர்கள் பார்க்கின்றனர். மறுபுறம் அபரிமிதமான மனப்போக்கு ஒரு ஆழமான உள்ளார்ந்த தனிப்பட்ட மதிப்பு மற்றும் பாதுகாப்புணர்வில் இருந்து வருகிறது. எல்லாம் ஏராளமாக உள்ளது, எல்லோருக்கும் போதுமானதாக உள்ளது என்ற கண்ணோட்டம் அது. கௌரவம், அங்கீகாரம், லாபங்கள், தீர்மானம் மேற்கொள்ளுதல் ஆகியவற்றை பகிர்ந்து கொள்வதை இந்த மனப்போக்கு சாத்தியமாக்குகிறது. அதோடு சாத்தியக்கூறுகளையும் தேர்ந்தெடுப்புகளையும் மாற்றுகளையும் படைப்புத்திறனையும் அது கட்டவிழ்த்து விடுகிறது. இந்த மனப்போக்கு 1வது, 2வது மற்றும் 3வது பழக்கங்களின் தனிப்பட்ட மகிழ்ச்சி, திருப்தி, மனநிறைவு ஆகியவற்றை எடுத்து அவற்றை வெளிநோக்கி செலுத்தி மற்றவர்களின் தனித்துவத்தையும் உள்ளார்ந்த வழிகாட்டுதலையும் முன்யோசனையுடன் செயல்படும் இயல்பையும் பாராட்டுகிறது. இணைந்து செயல்படுவதால் விளைகின்ற நேர்மறையான வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்குமான எல்லையற்ற சாத்தியக்கூறுகளை அங்கீகரித்து புதிய 3வது மாற்றுகளை இது உருவாக்குகிறது. பொது வெற்றி என்பது அடுத்தவர்களுக்கு எதிராக பெறும் வெற்றி என்று அர்த்தமாகாது. சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பரஸ்பர நன்மையை கொண்டு வருகின்ற ஒரு ஆற்றல் மிக்க கருத்து பரிமாற்றத்தில் ஏற்படும் வெற்றிதான் அது. பொது வெற்றி என்பது தனித்து இயங்குவதில் சாதிக்க முடியாத விஷயங்களை அனைவருமாக இணைந்து செயல்பட்டு இணைந்து கருத்துக்களை பரிமாறுவதன் மூலம் சாதிப்பது என்று அர்த்தப்படும். பொது வெற்றியானது அபரிமித மனப்போக்கு கண்ணோட்டத்தின் ஒரு விளைவுதான். நாணயம், பக்குவம், அபரிமித மனப்போக்கு ஆகியவற்றை செழிப்பாக்க உள்ளடக்கிய ஒரு குணநலன் மனித உறவுகளை பேணி வளர்ப்பதில் உத்திகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு உண்மைத்தன்மையை கொண்டுள்ளது. எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி மனப்போக்கை கொண்ட மக்கள் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி குணநலனை உருவாக்குவதற்கு உண்மையிலேயே எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி சிந்தனையை கொண்டுள்ள ஒருவருடன் தொடர்பு கொள்வது குறிப்பாக உதவுவதை நான் கண்டுள்ளேன். எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி அல்லது பிற தத்துவங்களில் மக்கள் ஆழமாக ஊறி போயுள்ள எனக்கு வெற்றி உனக்கும் வெற்றி மனப்போக்கு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்ப்பதற்கும் அனுபவிப்பதற்குமான வாய்ப்பு அவர்களுக்கு அவ்வளவாக இருப்பதில்லை. எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி மனப்போக்கை கொண்ட மக்கள் குறித்த பரிச்சயம் பெறுவதற்கு அன்வர் சாதத்தின் சுயசரிதையான இன் சர்ச் ஆஃப் ஐடென்டிட்டி போன்ற உத்வேகமூட்டும் இலக்கியங்களை படிப்பதையும் சாரியட்ஸ் ஆஃப் ஃபயர் போன்ற திரைப்படங்களை பார்ப்பதையும் நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன்.
ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள், நாம் வளர்க்கப்பட்டுள்ள விதத்தையும் நாம் கற்றுக்கொண்டுள்ள மனப்போக்குகள் மற்றும் நடத்தைகளையும் தாண்டி நமக்குள் சென்று நாம் ஆழமாக தேடி பார்த்தால் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி என்ற கண்ணோட்டத்திற்கும் பிற சரியான கொள்கைகள் அனைத்திற்குமான நிரூபணம் நம்முடைய சொந்த வாழ்வில் இருப்பதை நம்மால் காண முடியும். இதோட இன்னைக்கான பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.